இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பாவ் பாஜி. இது பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப சூப்பரான ரெசிபிங்க இது. இதில் நிறைய காய்கறிகள் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமுக்கு நீங்கள் வந்து தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். நல்லா வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது நம்ம ஏன் வந்து கடையில் போய் வாங்கி சாப்பிட்ணும், வீட்டிலையே ஹெல்த்தியாக சூப்பராக செய்யலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் வெண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கிறேங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி 3, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட் 1, பீன்ஸ் வந்துட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. நான் வந்து 10 சேர்த்திருக்கேன். பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. குடமிளகா 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. உருளைக்கிழங்கு 3 பொடியாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டு சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு குடமிளகா பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கொஞ்சமாக கல்லுப்பு, நீங்கள் விருப்பப்பட்டால் காலிஃப்ளவர் கூட சேர்த்திக்கலாம். டீ குடிக்கிற டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 8லிருந்து 10 விசில் வர வரையில் வேக வச்சுக்கலாம். 10 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு விசில் இறங்க வரையில் வெயிட் பண்ணலாங்க. அடுத்ததாக பாவ் பன்னு நான் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுங்க. இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட் கடைகளிலும் கிடைக்கும். 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உடையாமல் பார்த்துக்கோங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிற பன் எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு டோஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. காய்கறிகள் ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அடுத்ததாக அடுப்பில் கடாயை வச்சுட்டு வெண்ணெய் சேர்த்திக்கலாம். வெண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். வெண்ணெய் உருகி வந்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் 2, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி குக்கரில் மசிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்திடலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக பாவ் பாஜி மசாலா. இதுவும் வந்து உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுறலாம். மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கசூரி மெத்தி 1 டீஸ்பூன், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம். அதே குக்கரில் டீ குடிக்கிற டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு அலசிட்டு கடாயில் சேர்த்திக்கலாம். உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுறலாம். தண்ணி அதிகமாக சேர்த்திடாதீங்க, கண்டினியூஸாக நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், அடியில் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, நல்லா திக்காகவும் இருக்குது. திருப்பியும் நம்ம வந்து ஒரு டைம் மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பாவ் பாஜி மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈவன் நீங்கள் சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பூரிக்கு கூட நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன லெமன் தாங்க எடுத்துக்கிட்டேன், அதுவும் 1/2 துண்டு அளவுக்கு தான் நான் வந்து பிழிஞ்சு விட்டுட்ருக்கேன். திருப்பியும் ஒரு வாட்டி நல்லா கலக்கி விட்டுறலாம். லெமன் ஆட் பண்ணும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாவ் பாஜி மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம வந்து பன்னை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு இரும்பு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா சூடானதுக்கப்புறம் வெண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. பாவ் பஜ்ஜி மசாலாவும் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம். ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா ப்ரெட்டு, அதை வந்து நம்ம 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கைகளால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது.
இனிமேல் நீங்கள் வந்து கடைகளுக்கே போக வேண்டியதில்லை. நீங்கள் வந்து ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான சுவையில் நம்ம ஹெல்த்தியாக வீட்லேயே வந்துட்டு பாவ் பாஜி மசாலா ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ பாவ் பாஜி மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு, ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்ததாக நம்ம வந்து பிளேட்டில் சர்வ் பண்ண போகிறோங்க. ஆல்ரெடி நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டு, பாவ் பாஜி மசாலா, வெண்ணெய் 1 ஸ்பூன், கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், 1 பீஸ் லெமன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கடைகளில் சர்வ் பண்ணுவாங்க. இதை வந்து நீங்கள் சூடாக சர்வ் பண்ணும்போது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சில டைம் பார்த்திங்கன்னா கடைகளில் நம்ம போய் வாங்கி சாப்பிடும்போது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும், நம்மளுக்கு சாப்பிடவே முடியாது. வாங்கிடுவோம், ஆனால் வந்து அது வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கும். அதனால் நம்ம ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.